நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அபி என்னதான் போராட்டம் பண்ணுனாலும் அது எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியா மித்ரன அழைச்சுக்கிட்டு வந்து உண்மைய சொல்ல வைக்கிறது ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் மித்ரன் கிட்ட போய் எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடினாச்சும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போனா, மித்ரன் தன்னோட பொண்ணோட வண்டி எடுத்துக்கிட்டு வேற எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கிறாப்ல. அவர ஃபாலோ பண்ணி நம்ம ஆகாசு, அபி, அனு 3 பேரும் போறாங்க. மித்ரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடோன்குள்ள தான் போறாப்ல. ஒரு பில்டிங்குள்ள போறாப்ல. ஸோ இவங்க வெளியிலேயே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் மித்ரன் வரவே இல்ல. எதுக்காக மித்ரன் போயிருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் தான் வர சொல்லியிருக்காப்லயாட்டுக்கு. விவேக் எதுக்காக வர சொல்லியிருக்கிறாப்ல அப்படின்னா, இப்ப போராட்டம் பெரிய அளவுல போயிடுச்சு இல்லையா? இதனால இதுக்கப்புறம் மித்ரன விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, மித்ரனையும் அவங்க பொண்ணையும் தீர்த்து கட்டுறதுக்காக தான் வர வச்சிருக்காப்லயாட்டுக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மித்ரன் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிறாப்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம அனு எல்லாருமே உள்ளார போய் பார்த்தா, மித்ரன எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆட்கள வச்சு விவேக்கு. ஸோ மித்ரன காப்பாத்தி அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, மித்ரன விவேக் வந்து சுட்டுர்றாப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். "என்னையே நீ சுட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் கோர்ட்ல போயிட்டு மித்ரன் சொல்லிடுற மாதிரி தான் எபிசோடு போகப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.